ஈஸ்வரியும் கோபியும் இனியா போடும் திட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கைது செஞ்சுட்டு போவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்வரியும் கோபி ரெடியாகி உட்காந்துருக்காங்க. என்ன பாக்கியா இன்னைக்கு யாரும் கிளம்பலையா? கிளம்பி ரெடியாகுங்க அப்படின்ட்டு. இனியா நீ போய் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அத்தை நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் முதல்ல இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லுங்கள், இதுக்கு மாரி வந்தாங்கன்னா நடக்கிறதே வேறு, என் பிள்ளையோட கல்யாணம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிகிட்ருக்குறான். அதை கேட்காம ஈஸ்வரி திட்டுறான். இதுக்கு மாரி ஏதாச்சும் பண்ணினா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு. நீங்கள் செத்து போயிருங்க, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். இப்படியே பிளாக்மெயில் பண்ணி பண்ணி என்னை ஏமாத்தினது போதும், இனிமேல் என் பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான், என் பிள்ளையோட வாழ்க்கை நான் பார்த்துக்கறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறான். ஏம்மா இப்படியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்கன்னு கோபி கேட்க, பாருடா அவள் எப்படி சொல்கிறா பாருடா, கொஞ்சம் கூட என்னை பெரியவனு மதிப்பு இல்லாமல் என்னை செத்து போதுன்னு சொல்கிறா. ஆமாம், இப்படியே தான் சொல்லி சொல்லி என் வாழ்க்கைக்கு எடுத்தீங்க, அது நான் தான் பொறுத்து போனேன், அதே மாதிரி என் பிள்ளைகள வாழ்க்கையும் நீங்கள் கெடுக்கணுன்ட்டு இருக்குதா? அவளுக்கு இனியா இப்போ தான் படிக்கிற வயசு, படிச்சுட்ருக்காள்ல, எங்களுக்கு எப்போ பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியுமில்ல அப்படின்னு. ஆமாம், படிக்கிற வேலை தானே தான் நான் பார்த்தா, போனதுவே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காதீங்க, இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுங்கன்னா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா அதட்டி கேட்குறான். முடியாது, நீ பண்ணுறத பண்ணு, நான் பண்ணுறத பண்ணுறேன், ஆனால் இந்த நிச்சயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னானே. இனியா இருந்துக்கிட்டு யாரையும் எதுவும் பேச வேணாமா, நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அமிர்தா கிட்ட அக்கா எனக்கு கொஞ்சம் ஃபோன் தரீங்களான்னு சொல்லி கேட்குறான். சரி எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப, ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட பேச அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறியா இல்லை ஆகாஷ்கிட்ட பேசுகிறியான்னு சொல்லி கேட்குறா. இல்லைங்க அக்கா, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஈஸ்வரி இருந்துட்டு என்னடியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்ன நிச்சயம் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறியா? முதல்ல நீ போய் உங்கள்கிட்ட கத்தி கத்தி எனக்கு தொண்டையே வலிக்குது, முதல்ல சுடு தண்ணி வச்சு கொடு, இனியா நீ மேலே போய் கிளம்பி ரெடி ஆகிட்டு அப்படின்னு ரெடியாகி வா அப்படின்னு சொன்னோன்னே, இனியா மேலே போயிடுறான். போயிட்டு யோசிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அவங்க அம்மா ஃபோன் இருக்கிறத எடுத்து பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டுறா, இப்படி எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க, எப்படியாச்சும் நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொன்னானே. சரி அட்ரஸை சொல்லுன்னு சொன்னானே. இவன் அமைதியாக கிளம்புறான். இவன் கிளம்புறத இவன் ஃபோன் பண்ணது யாருக்குமே தெரியாதனால எல்லாமே சந்தோஷமாக கிளம்புறத பார்த்தா, என்னடா மாறிட்டாளா எடுத்துட்டாளான்ட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. பாக்கியா இருந்துட்டு, ஏன் இனியா இப்படி பண்ணுற, நான் எப்படியாச்சும் என் உயிருள்ள வர உனக்கு இந்த நிச்சயத்தை நடக்க விட மாட்டேன், எப்படியாச்சும் நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு. அம்மா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு செலினும் வந்து சொல்கிறான். எழில் வந்து, ஏன் இனி அப்படியே இருக்குது அப்படின்ட்டு, ஏன்னா யாருமே என்னால் சண்டை பண்ணிக்க வேண்டாம், எல்லாம் சந்தோஷமாக இருங்க, அப்பாவும் பாட்டியும் சொன்ன மாதிரியே நிச்சயம் நல்லபடியாக நடக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இனியா நீ பண்ணுறது சரியில்லை இனியா அப்படின்னு. அம்மா நீங்கள் தயவு செஞ்சு கம்முன்னு பேசாமல் எல்லாம் கிளம்பி ரெடி ஆகுங்க, இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க, அப்பா பாட்டியும் நினச்ச மாதிரியே நடக்கட்டும் நல்லபடியாக நிச்சயம் அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துடுறாங்க. வந்தோடனே பாக்கியா அவங்களுக்கெல்லாம் போய் டீ கொண்டா அப்படின்னோடனே பாக்கியா முறைக்கிறா. பாக்கியா போ பாக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னானே. போய் பாக்கியா நீ கம்முன்னு பேசாமல் இருக்கிறிய, உன் திருவாயை மூடிட்டுரு, நீ திருவாயை திறந்தீன்னா எதுவுமே உருப்பட மாட்டேங்குது, நல்லபடியாக இனிய நிச்சயம் நடக்கட்டும், அவளே சந்தோஷமாக கிளம்பி வந்திருக்காளல்ல, எதுக்கு நீ இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிற, அவங்களுக்கு சந்தோஷமாக டீயை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பாக்கியாவில் மிரட்டிட்டு போகிறான். கோபி வந்து, என் பொண்ணு வந்து இப்போதைக்கு நிச்சயம் வச்சுக்கலாம், என் பொண்ணு நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றா, நல்லா மேற்படிப்பெல்லாம் படிக்கணுன்ட்டு இருக்கா, அதனால் ஒரு 3 வருஷம் கழித்து இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப, சரி நீங்கள் முதலே சொன்னது தானே அப்படின்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்கா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, சரி தட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட்டை மாற்றிக்கலான்னு எந்திரிக்கிறப்ப தான் பாக்கியாவை எதுவும் சொல்ல விடாமல் பாக்கியா தடுக்கலான்ட்டு போய் முன்னாடி நகர்றப்ப, பாக்கியாவுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துறது. யார் உங்களுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறப்ப, இங்கேருந்து தான் ஃபோன் வந்துச்சு, இந்த கல்யாணத்தில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் யாருக்கும் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி தான் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இங்கே எல்லாத்துக்கும் விருப்பம் உண்டு, ஆனால் இந்த பொண்ணோட அம்மாவுக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவள் தான் சொல்லியிருப்பா அப்படின்ட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறா. அவள் பாக்கியா நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்ல வர்றதுக்கு இல்லாமல் ஈஸ்வரி திட்டிகிட்ருக்குறா. நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இனியாங்கிறவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, அவங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, நீங்கள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்துறது நல்லதில்லை அப்படின்ட்டு இந்த எபிசோடு இதோட முடியுதுங்க.